த்ரீ பேஸ் வச்சுக்கின்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். ஒரு 2 நாள் முன்னாடி த்ரீ பேஸில் வந்து ஆரில் வந்து ஃபேஸ் வரல, அதாவது போஸ்ட்லேருந்து லைன் வரல, ஆனால் லோடு எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். வேப்பம்பட்டில் வந்து ஒரு ஃபால்ட் ஒன்று அட்டன் பண்ண போயிருந்தோம். த்ரீ பேஸ் மீட்ரு. அங்கே வந்து ஒரு ஃபேஸ் வரல, அந்த ஃபேஸில் வந்து லோடு எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 2 நாள் முன்னாடி. நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு வீடியோ ஒன்று ஒழுங்காக போட மாட்டேன்றீங்க, அப்புறம் எதுக்கு வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. நண்பா சாரி, கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தால் அதனால் போட முடியல. அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா, அதாவது ஆரில் வந்து போஸ்ட்லேருந்து லைன் வரல, ஆனால் ஆரில் வந்து லோடு எடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து பாருங்க, ஆரில் வந்து லோடு எடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு. அதாவது நம்ம ஒயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஆர்லேயும் லோடு எடுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டு பில் அவங்களுக்கு அதிகமாக வருது. அதாவது ஒரு நாளைக்கு 8 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது 16 யூனிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஃபேஸ் வரல, அந்த ஃபேஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அந்த ஃபேஸை ரெடி பண்ண உடனேயும் பாருங்கள், ஆரில் இப்போ ஃபேஸ் வந்துச்சா, ஒயில் வந்துச்சு, பியில் வந்துச்சு. இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் இப்போ கரண்ட் பில் கம்பல்சரி கம்மியாகும். நீங்களே பாருங்கள், அந்த கிலோ வாட் தான் நம்மளுக்கு மெயின். ஆம்ஸ்லாம் மெயின் இல்லை, கிலோ வாட் மட்டும் தான் மெயின். கிலோ வாட் வந்து இப்போ ஆரில் எடுக்காது. பாருங்கள், ஆறு வந்துச்சு, ஆரில் கிலோ வாட் எடுக்கல பாருங்கள். அதான் சொல்கிறேன், த்ரீ பேஸ் வச்சுக்கின்னு உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபேஸ் வரலன்னா தயவு செஞ்சு அது ஈபி காரனில் கூப்பிட்டு அடிக்க பாருங்கள். அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணால் கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாரி வீடியோவை பார்க்க. நன்றி, வணக்கம்.